மக்களிடம், தொண்டர்களிடம் ஜாதியை பார்த்து, மதத்தை பார்த்து பழகுகின்ற தலைவர்களும் இப்போதும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் கூட இது போன்ற ஜாதி சமயம் பார்த்து பழகுகின்ற, உதவுகின்ற மனப்பான்மை இல்லாதவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய சகோதரர்களாக, தனக்கு வேண்டியவர்களாக தான் நினைப்பார். அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று கேட்க மாட்டார். அந்த ஜாதிக்கு சேர்ந்தவர் என்பதற்காக, தன்னுடைய ஜாதி சேர்ந்தவர் என்பதற்காகவும் தேடி போய் உதவவும் மாட்டார். யாராக இருந்தாலும் அவர்கள் உதவி என்று வந்துவிட்டாலோ அல்லது அவர் ஆபத்து என்று இருந்தாலோ அவர்களை தேடி போய் காப்பாற்றக்கூடிய பெருமனம் படைத்தவர் பொன்மனச்செம்மல் என்பதற்கு, அவர் ஜாதி மதங்களை பார்க்க மாட்டார் என்பதற்கு சான்றான ஒரு சம்பவத்தை இங்கே சொல்கின்றேன். ஊட்டியில் என் அண்ணன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருப்பதற்கு நேர் எதிரில் ஒரு குன்றின் மீது ஏறி மக்கள் படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒரு சிறுமி, 8 வயது சிறுமி தவறி அங்கிருந்து டின்னுக்குள் விழுந்து விட்டாள், சாக்கடைக்குள் விழுந்து விட்டாள். அவளை காப்பாற்ற உதவ முன்வரவில்லை, யாரும் முன்வரவில்லை. படப்பிடிப்பு முடித்துவிட்டு வந்த பொன்மனச்செம்மல் அங்கு கூக்குரலை கேட்டு உடனே சென்று விசாரித்தார். நடந்தது தெரிந்ததும் உடனே தன்னுடைய செக்யூரிட்டி அதிகாரி நம்பியாரிடம் சொல்லி அந்த குழந்தையை காப்பாற்ற வழி செய்ய சொன்னார். நம்பியார் ஒரு துப்புரவு தொழிலாளியை உடனே அழைத்து வந்து அந்த சிறுமியை டின்னில் இருந்து வெளியே எடுத்து காப்பாற்றினார். உடனே அந்த சிறுமியை கழுவி குளிப்பாட்டி வேறொரு புது உடையை வாங்கி கொடுத்து அணிவித்து அந்த சிறுமியை அவளுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுவிடும்படி பொன்மனச்செம்மல் சொன்னார். அதே போல அந்த சிறுமியை டின்னில் இருந்து காப்பாற்றிய அந்த தொழிலாளிக்கு 500 ரூபாய் கொடுத்து ரொம்ப நன்றி என்று சொல்லினார். கைகூப்பி வணங்கிவிட்டு அந்த தொழிலாளி சென்று விட்டார். அடுத்த நாள் காலை பொன்மனச்செம்மல் தங்கியிருந்த அரசு மாளிகைக்கு காவலாளி விரைந்து வந்து, உங்களை பார்ப்பதற்காக 100 துப்புரவு தொழிலாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். பொன்மனச்செம்மல், அப்படியா, அவர்களை இருக்கச் சொல்லுங்கள், நானே அவர்களை வந்து சந்திக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் மாடியில் இருந்து இறங்கும் போது அங்கிருந்த ஒரு வில்லன் நடிகர், என்னங்க தோட்டிங்களை போய் பார்த்துக்கிட்டு என்றார். ஏன், அவங்களும் மனுஷங்க தானே, அவர்களை பார்ப்பதால் என்ன தீங்கு வரப்போகிறது, அவர்களும் மனிதர்கள் தானே என்று சொல்லிவிட்டு பொன்மனச்செம்மல் மாடியில் இருந்து இறங்கி அந்த மக்களை சென்று பார்த்து கைகூப்பி வணக்கம் சொன்னார். வந்தவர்கள் அத்தனை பேரும் கைகூப்பி பொன்மனச்செம்மலை வணங்கினார்கள். அந்த தவறி விழுந்த குழந்தையின் தந்தையும் ஓடி வந்து புரட்சி தலைவரின் காலில் விழுந்து தன் மகளை காப்பாற்ற சொன்னதற்கு மிக்க நன்றி என்று தன்னுடைய நன்றியை தெரிவித்தார். இந்த துப்புரவு தொழிலாளிகளின் தலைவர், மாலை கொண்டு வந்திருக்கின்றோம், வாங்கிக் கொள்வீர்களா என்று தயக்கத்துடன் கேட்டார். ஏன், நீங்களே போடுங்களேன் என்று சொன்ன பொன்மனச்செம்மல் தலையை குனிந்து அவர்கள் மாலை போடுவதை, தன்னுடைய கழுத்தில் மாலையை வாங்கிக் கொண்டார். மாலை அணிவித்த துப்புரவு தொழிலாளர் சங்க தலைவருக்கும் மற்றும் எல்லோருக்கும் நன்றி சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு, எல்லோரிடம் கை குலுக்கி அவர்களை அனுப்பிவிட்டு கழுத்தில் போட்ட மாலையுடனே அறைக்கு திரும்பினார். அதே வில்லன் நடிகர் இப்போதும் சொன்னார், என்னங்க இது, அவங்க போட்ட மாலையை கழுத்திலையும் போட்டுக்கிட்டீங்க, அவங்க கிட்ட கை கொடுத்தும் பேசுறீங்க என்றார். அப்போது பொன்மனச்செம்மல் அந்த மாலையை முகர்ந்து பார்த்து, மாலை நாரவில்லையே, நறுமணம் வீசுகிறதே, இந்த இனம் நாட்டில் இருக்கிற எல்லா இனத்தையும் விட முக்கியம், இவங்க இல்லைன்னா நாடே நாறிவிடும், உலகத்தில் பெரிய தொழில், முக்கியமான தொழில், மனிதர்களுக்கு வேண்டிய சேவை செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க, அது என் மனசில் இருக்கு என்று துப்புரவு தொழிலாளர்களின் தொழிலை, அவர்கள் செய்கின்ற சேவையை பாராட்டி அந்த வில்லன் நடிகரின் முகத்தில் கரியை பூசினார் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். ஜாதியை பார்த்து பழகக்கூடாது, யார் இருந்தாலும் அவர்களுடைய வேலையை, அவர்களுடைய சேவையை பாராட்ட வேண்டும் என்பதற்கு பொன்மனச்செம்மல் நடந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி. இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.